இந்த தேசத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் மலை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டிலே இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவர்கள் கோர முகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோர முகம் வெளியே வரும். இவனுக்கு ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டில் குடியிருக்க முடியாது. இந்த திராவிட மாடல் என்று சொல்வது திருட்டு மாடல். 5000க்கு மேற்பட்டவர்கள் கோவை பாஜக இறுதிச் சடங்கிலே கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி, என்றொரு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது. சுயமரியாதை என்னங்க? தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான். இப்ப நான் அவனை வைரேன்னு வச்சுக்கோங்க, அவன் குறைஞ்ச வச்சு அடிக்க வரணும், இல்லைன்னா வையணும். இதுதானே சுயமரியாதை. மது விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னார்ல, இப்ப சூப்பரா மது விலக்கு கொண்டு வந்துட்டாரு. எப்படி? நானே சாராய கடை ஓனரு, நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணியிருக்கேன். அந்த சாராய கடையில் வர்ற வருமானத்தை வச்சுதான் நான் சாப்பிட்றேன். ஆனா உனக்கு இந்த சாத்தான் வேகம் மோதுறது மாதிரி நீங்களாம் குடிச்சிடாதீங்கப்பா, நீங்க செத்து போயிருவீங்க, உனக்கு குடும்ப குட்டி இருக்கு, நீ நல்லா இருக்கணும். இலையை ஒண்ணு நாங்க மெண்டலா இருக்கணும், இல்ல நீங்க மெண்டலா இருக்கணும். என்ன நடக்குதுங்க? ஓம்கார் பாலாஜி, எங்க தவள் திரு அப்துல் சம்பத், அவனை நான் சொல்லுவேன், அவன் தான் இன்றைக்கு வாழ்கின்ற பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இந்த நக்கீரன் கோபாலு அந்த நாயை பேசுறதுக்கு ஓம்கார் பாலாஜியை சர்வதேச குற்றவாளி மாதிரி இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலையட அப்படி கையில் பிடிச்சி இப்படி ஒரு போட்டா, இப்படி ஒரு போட்டா. அது எங்களுக்கு போட்டா இல்ல, எங்களுடைய ரிவார்டு. அது கண்ணிருந்தும் குருடாக, காதிருந்தும் செகிடாக, வாயிருந்தும் ஊமையாக தமிழ்நாட்டிலே பணி செய்து கொண்டிருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே, உளவு பிரிவு நண்பர்களே, இத்தனை தாய்மார்களே இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். மகாபாரதம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டால் சத்தியமா சொல்ற ஒரு ஆள் கூட தெரியாது. ராமாயணம் தெரியுமா என்றால் உங்களுக்கு தெரியாது. பகவத்கீதை தெரியுமா? தெரியாது. அப்படி தெரியலன்னா டிவியை போட்டு பார்த்து தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நம்ம அப்படி வளர்ந்த ஆளுங்க. இந்த தேசத்தில் என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐந்தாம் மலை ஜீவன்கள் போல இந்த தமிழ்நாட்டிலே இந்துக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது உங்களுக்கு யாருக்குமே தெரிவதில்லை. எங்கே உங்களை கட்டிப்பிடிக்கக்கூடிய இஸ்லாமியர்களை மட்டும்தான் நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 50% இஸ்லாமியர்கள் உங்கள் முன்னால் நடிக்கிறார்கள். 50% இஸ்லாமியர்கள் தான் உங்களோடு வாழ்கிறார்கள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் கோர முகம் திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறதோ இவருடைய கோர முகம் வெளியே வரும். 1997-98 கலவரம், கோவையிலே காவல் போக்குவரத்து துறை ஆய்வாளர் செல்வராஜ் படுகொலை செய்யப்படுகிறார். அந்த படுகொலை செய்தவருக்கு அந்த காலகட்டத்திலே ஆட்சியில் இருந்தது யார்? திராவிட முன்னேற்ற கழகம். 2022ஆம் ஆண்டிலே கோவையிலே கார் வெடிகுண்டு என்று சொன்னார்களே, சிலிண்டர் வெடிச்சிச்சுன்னு சொன்னான். அன்றைக்கு வெடி விபத்து எந்த ஆண்டிலே நடந்தது? திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். 87 பழனி பாபா லவ் ஜிகாத் என்றது போல ஜிகாத்தியல் அமைப்பை உருவாக்கினார். RSS காரனை கொலை செய்வதற்கு என்று பகிரங்கமாக அதற்கு ஆதரவு கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். என்ன நடக்கிறதே என்று தெரியாமல் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஓட்டுக்கு காசு வாங்கி போட போட உங்களுடைய அருமை, இந்த தேசத்தினுடைய அருமை உங்களுக்கு எப்ப தெரியும்னா, உங்களை சுத்தி நின்று அடிப்பான், உன் கோயிலை இடிப்பான். அப்ப நீங்க நின்று கண்ணீர் விடுறப்பதான்
தமிழ் திரு அர்ஜுன் சம்பத் ரோடா மீட்டிங் போட்டு பேசினாரே, நம்ம கேட்கலையே. திருமாற வாயிலே கத்துறானே, நம்ம கேட்கலேன்ற அந்த அழுகுறல் உங்களுக்கு கேட்கும். நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நம்மளாம் சேஃபா வாழ்ந்து கொடுக்க நினைக்கிறீங்களா? நம்ம அண்டை மாநில பங்களாதேஷ்ல மெஜாரிட்டியா இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அங்க மைனாரிட்டி யார் தெரியுமா? இந்துக்கள். அங்க ஒரு போராட்டம் ஆரம்பிக்கப்படுகிறது, மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டு போராட்டம். அந்த போராட்டம் அப்படி ஆரம்பித்த போராட்டம் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டு இன்னைக்கு ஒரு இடைக்கால அரசு அங்க நடந்துகிட்டு இருக்கு. இந்து கோயில்கள் அங்கு இடித்து தரைமட்டமாக்கப்படுகிறது. மாணவர்கள் இடைஒதுக்கு போராட்டத்திற்கும் இந்து கோயிலுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க இந்து பெண்கள், பக்கத்து வீட்டு பெண்கள், எத்தனை நாள் உன்னை அன்போடு அண்ணா என்று அழைத்திருக்க மாட்டாள், எத்தனை முறை உன்னை அப்பா என்று அழைத்திருக்க மாட்டாள் அந்த இந்து பெண். அந்த பெண்ணை கற்பழிக்கிறார்கள். 6 மாத நிறமாத கர்ப்பிணியை கற்பழித்து 6 பேர் கற்பழித்து மதுபான பாட்டிலே பிறப்புறுப்பிலே தள்ளி உடைக்கின்றார்கள் பங்களாதேஷ்ல. தெரியுமா உங்களுக்கு? பக்கத்து மாநிலம், இந்தியாவில் இருந்து பிரிந்து போன ஒரு நாடு பங்களாதேஷ். ஒருவன் ஜெய் ஸ்ரீராம் என்று சொன்னதற்காக ஒருவனை நிர்வாணமாக உட்கார வைத்து நாக்க இருக்கிறார்கள். இந்த கொடூர இஸ்லாமிய பேர்தாங்கிய அடிப்படைவாதிகளுடைய செயல் நீங்க அனுபவிச்சதில்லை. அதனால நீங்க 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்ட போடுறீங்க. இவனுக்கு ஓட்டு போட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு நீங்க ஓட்டு போட்டீர்கள் என்று சொன்னால் நீ வீட்டில் குடியிருக்க முடியாது, உன் பொண்டு பிள்ளையோட வாழ முடியாது என்பதை தெரிஞ்சுக்கங்க. எத்தனை நாள் அந்யுன்யமா பழையிருப்பான். இன்னைக்கு இவனுடைய கோரமுகம் தமிழ்நாட்டிலே தாண்டவம் வர ஆரம்பித்திருக்கிறது. இந்த அமீர் ஒருத்தர் பாருங்க, டைரக்டர் அமீர், அவன் சொல்றான் இளையராஜாவை ஆண்டாள் கோயில்ல இருந்து வெளியேற்றிட்டாங்க. ஓ மதத்தில் இருக்கிறத எவனாவது பேசியிருக்கானா? இஸ்லாமிய மதத்தில் இருக்கக்கூடிய தாய்மார்கள் பள்ளிவாசலுக்குள்ள நுழைய முடியாது என்று அவன் பேசியிருக்கானா? சமூக நீதி அரபி நாடுகளே வெளிநாடுகளே பெண்களை அடிமை போல செயினை கட்டி வியாபாரம் செய்வதை பேசியிருப்பானா அமீர்? நம்ம மதத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தில் அவன் மூக்கை நுழைக்கிறான் என்று சொன்னார். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. ஹிந்து மதத்தில் மட்டும்தான் மூட நம்பிக்கை, ஹிந்து மதத்தில் மட்டும்தான் இவர்கள் பூரம் சமூக நீதி பேசுவது. அர்த்தநாத மன்றத்திற்கு அப்புறம் யாராலும் உள்ளே நுழைய முடியாது. அது திருமாறனாக இருக்கட்டும், அர்ஜுன் சம்பத்ஜியா இருக்கட்டும், இளையராஜாவாக இருக்கட்டும். இளையராஜா இந்த நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகம் 1967 ஆட்சிக்கு வந்தது. ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் அரியணையில் ஏற்றி அழகு பார்த்திருப்பார்களா? முதலமைச்சர் துணை முதல்வராக பார்த்திருப்பார்களா? ஆனால் இன்றைக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு ஆதிக்குடி பெண்ணை இந்த தேசத்துடைய முதல் பெண்மணி குடிமகளாக மாற்றியிருக்கிறாரே. இதுதான் தேசிய மாடல். இந்த திராவிட மாடல் என்று சொல்வது திருட்டு மாடல். தனக்குத்தானே பெயர் சுட்டுக் கொள்வது, தனக்குத்தானே பெயர் சிலை வைத்துக் கொள்வது. அவர்கள் அப்பா கலைஞர் உயிரோடு இருக்கின்ற பொழுது இலக்கியங்கள், பட்டிமன்றங்கள், நாடகங்களை நடத்தி தன்னை புகழச் சொல்லி பக்கத்தில் உட்கார்ந்து ரசிப்பார். அதே வேலையை இன்றைக்கு ஸ்டாலின் செய்து கொண்டிருக்கிறார். அதே வேலையை உதயநிதி செய்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மக்கள் இந்து மக்கள் என்பதை அவர்களுக்கு தெரியும். ஆனால் உங்களிடத்திலிருந்து எப்படி வாக்கு பெறுவது என்றது அவர்களுக்கு தெரியும். இன்னைக்கு இந்த அமீர் ஒரு போதை பொருள் வியாபாரி. அவன் சொல்லுகின்றான் இந்த நாட்டிலே பேராபத்து வந்து கொண்டிருக்கிறது. சரி, அவன் என்னமோ சொல்ல போறான் அப்படின்னு பார்த்தா தேசபக்தி உள்ள படங்கள் வெளியாகிறது. ராணுவத்தின் மீது இருக்கக்கூடிய அந்த படங்கள் எல்லாம் வெளியே கொண்டு வராங்க. இந்த தேசபக்தி உணர்வு மிக்க படங்கள் எல்லாம் வெளியே வர்றதுனால நாடு ஆபத்தான சூழ்நிலையில் இருக்கு அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த திராவிட மாடல் ஒருவரை வளர்த்து வைத்திருக்கிறது என்று சொன்னால், குண்டு வைப்பதும் கொலை செய்வதும் ஜிகாத்திகள் வாழுகின்ற நாடா இது. தேசபக்தி படங்கள் கூட வெளியே வரக்கூடாது என்று சொல்லக்கூடிய அடிப்படைவாதிகளின் அறிவு மழுங்கி போய் கொண்டிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். அமரன் என்ற ஒரு படம், முகுந்தன் என்ற ராணுவ வீரனுடைய உண்மை சம்பவம். அந்த உண்மை சம்பவத்தை கூட படமாக்க கூடாது என்று சொல்லி இன்றைக்கு வீதியில் இறங்கி போராடுகிறது எஸ்டிபி என்ற ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த திரையரங்கிலே போய் பெட்ரோல் குண்டு அடிக்கிறார்களே, ஏன் அந்த பதட்டம் அவர்களுக்கு? அவர்கள் உண்மை முகம் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காக.
இவர்கள் ஒரிஜினாலிட்டி அதுதான். உங்ககிட்ட கட்டி பிடிக்கிறதெல்லாம் பொய், உங்ககிட்ட அன்பா பேசுறதெல்லாம் பொய். இஸ்லாத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சொர்க்கம் எங்கிருக்கிறது என்று சொன்னால் உன் தாயின் காலிலே இருக்கிறது என்று சொல்கிறார்களே, அந்த தாயின் காலிலே கூட அவர்கள் விழுக மாட்டார்கள். அந்த குர்ஆனில் சொல்லப்பட்ட அந்த தாயின் காலிலே கூட விழுக மாட்டார்கள். அல்லாஹ் ஏக இறைவன் அல்லாஹ்வை தவிர யாரு காலிலும் விழுக மாட்டோம் என்று சொல்வார்கள். அவர்கள் மதம் என்று வந்துவிட்டால் மனிதநேயத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மதம்தான் அவர்களுக்கு பெரிது, மதத்தை தாண்டி அவர்களுக்கு எதுவுமே பெரிதல்ல. மனிதநேயம் என்பது அவர்கள் இடத்திலே இல்லை. அது பொய்யான அந்த விதையை அவர்கள் மனிதநேயம், நாங்கள்லாம் ஒன்னா இருக்கோம். அப்படி ஜவஹர்லால் ஒருத்தர் இருக்கிறான், அவன் தான் முன்னாள் அல்லூபா தலைவர். அவன் இந்த படத்தை அமரன் படத்தை எதிர்க்கிறானா? அதுக்கு என்ன காரணம்? பாரதிய ஜனதா கட்சியை எதிர்க்கிறார்களே இஸ்லாமியர்கள், அவர்கள் இடத்தில் நான் அழைத்து கேட்டேன், பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுங்கள் என்று கேட்டேன். அவர்களிடத்தில் பதில் இல்லை. காரணம், பாரதிய ஜனதா கட்சி இந்துக்களுக்கான கட்சி, இந்து மக்கள் கட்சி இந்துக்களுக்கான கட்சி என்பதற்காகத்தான் அதை எதிர்க்கிறார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சியை குற்றம் சொல்வதற்கு அவர்களிடத்தில் பதில் இல்லை. சிஏஏ, என்ஆர்சி, என்ஆர்பி குடியுரிமை சட்டம் வந்துவிட்டால் நம்ம எல்லாம் இந்த நாட்டை விட்டு விரட்டி விடுவார்கள், பாகிஸ்தானுக்கு அடித்து விடுவார்கள் என்று சொன்னார்களே. எத்தனை இன்றைக்கு நடைமுறையில் இருக்கிறது அந்த சட்டம்? எத்தனை இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறி விட்டார்கள்? எத்தனை பேர் இந்த நாட்டுக்குள்ளே இன்று வரைக்கும் சுதந்திரமாக வாழவில்லையா? மக்களிடத்திலிருந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய மரியாதை கெடுக்க வேண்டுவதற்காக பாசிச சக்திகள், பாசிசவாதிகள் என்று உங்களை அவர்கள் திசை திருப்புகிறார்கள். இஸ்ரேலிலே தாக்குதல் நடக்கிறது. இஸ்ரேலில் தாக்குதல் எதனால் நடக்கிறது? ஹமாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டிலே அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் என்ற ஒரு கிறிஸ்தவ நாட்டின் மீது அமைதியாக தூங்கிக்கிருந்த அதிகாலையிலே 27 நிமிஷத்தில் 5000 ரசாயன குண்டுகளை போட்டார்கள். குழந்தைகள் எல்லாம் உருகி உயிர் நீத்தார்கள், கருகினார்கள். அதற்கு எதிராக இஸ்ரேல் பாலஸ்தீனத்திற்கு மீது, சிரியா மீது தாக்குதல் நடத்தியது. அதற்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? தமிழ்நாடு இந்திய தூதரகத்தை, இஸ்ரேல் தூதரகத்தை முற்றுகையிடுறான். தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதை கண்டித்து தீர்மானம் போடுறான். உலக இந்த கேரளாவில் இந்தியா அவர்கள் மீது போர் தொடுக்க வேண்டும் என்று தீர்மானம் போடுகிறானே. பங்களாதேஷிலே இந்துக்கள் தினந்தோறும் சித்திரவதைப்பட்டு கொலை செய்யப்படுகிறார்கள். அங்கே கிசான் அமைப்பை சேர்ந்த இந்து மத தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அந்த கைது செய்யப்பட்டவருக்காக வழக்க நீதிமன்றத்தில் யாராவது ஒரு வழக்கறிஞர் ஆஜராகிறீர்கள் என்று சொன்னால் அவர்களை கொலை செய்வோம் என்று சொல்கிறார். இதுதான் இவர்களுடைய சமூக நீதி. மக்கள் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுங்க. இஸ்லாமியருடைய வளர்ச்சி என்பது மனித குலத்தின் எதிரி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்லாமிய எல்லா இஸ்லாமியரும் கிடையாது. இஸ்லாமிய பெயர் தாங்கிய அடிப்படை பயங்கரவாதிகள். கோவை பாட்சா இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்டவரா? எத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள் மரண ஓலை அந்த இரங்கல் செய்தி வெளியிட்டிருக்கிறார்களே. ஐயோ பாவம், பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தவர். பழைய ஆண்டு காலம் சிறையில் எதற்காக இருந்தார்கள்? இந்த தேச விடுதலைக்காக பல ஆண்டுகளாக சிறையில் இருந்தார்களா? இந்த மக்களுக்கு நல்வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக நாட்டில் சிறையில் இருந்தார்களா? யார் அவர்கள்? மக்களை கொண்ட காட்டு மிருகங்கள், மக்களை கொண்டவர்கள். மக்களை 58 பேரை துள்ள துடிக்க வெடிகுண்டு வைத்து கொன்றவர்கள் அவர்கள். 257 பேர் நிரந்தர ஊனமாகி அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தில் சட்டசபையில் தீர்மானம் போட்டார்கள். இவர்கள் ஒரு மனிதனுடைய ஊர்வலம் என்பது அரசால் குற்றம் சுமத்தப்பட்டு ஒரு குற்றவாளி பரோலில் வந்த ஒரு கைதிக்கு ஊர்வலம் நடக்கிறது என்று சொன்னால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீயே நானும் போக முடியாது. நீயே நானும் ஒரு ஏரியாக்குள்ள போலீஸ் போகாதுன்னா போக முடியாது. 5000 போலீஸ் வச்சு நம்மளை அடிப்பாங்க. ஆனா 5000 போலீஸ் எல்லாம் பார்த்து பயப்படல. இந்த தேச விரோத சக்திகள் பூரா ஒன்று சேர்ந்தது என்று சொன்னால் இந்த நாடு நாசமாக போய்விடும் என்று எல்லோருக்கும் தெரியும். இந்த காவல்துறை கைகட்டி வேர்க்கை பார்த்தது.
5000க்கு மேற்பட்டவர்கள் கோவை பாட்சாவை இறுதிச் சடங்குகளை கலந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது, இந்த உள்துறை அமைச்சகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். இன்னொரு 356 பயன்படுத்தி இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்தை கலைத்திருக்க வேண்டும், கலைத்திருக்க வேண்டும். அப்பதான் குண்டு வைப்பதற்கு பயப்படுவான், அப்பதான் இந்த குண்டு வைக்கிறவனை பூரா இந்த அரசாங்கம் கட்டுப்படுத்தும், இல்லைன்னா கட்டுப்படுத்தாது. தொடர்ந்து மக்கள் மீது தாக்குதல். ஒரு பெண் அசால்ட்டா பாடுறான், ஒரு அவ பேரை சொல்ல எனக்கு விருப்பம் இல்லை, ஐயாம் சாரி ஐயப்பன் ஏதோ பாடுறான். அதற்கு சட்டமன்றத்தில் விடுதலை சிறுத்தை கட்சிகள் எதிர்த்து அவளை கைது செய்யக்கூடாது என்று தீர்மானம் போடுகிறார்கள் என்று சொன்னால், அதற்காக அவர் பரிந்து பேசுகிறார்கள் என்று சொன்னால், ஹிந்தியில விரோதிகள் இந்த நாடு முழுவதும் பரவி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இந்துக்களுக்காக இருக்கக்கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி, அதற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி, என்றொரு தோழமையாக இருக்கக்கூடிய கட்சி தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. உங்களுக்கு எங்களை விட்ட நாதியே கிடையாது, நாதி கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கங்க. 500 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போடுறீங்களா? பங்களாதேஷ்ல நடந்தது கோயில்பட்டியில் நடக்கும், உங்களுக்கு தெரியாது. அவருடைய கோரமுகம் உங்களை நீங்க பார்த்ததில்லை, நாங்க பார்த்திருக்கோம். அவங்க கோரமுகத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். திராவிட முன்னேற்ற கழகம் யார் இந்த அரசாங்கம்? யோசித்து பாருங்கள். இந்த தேசத்திற்கு விடுதலை வேண்டாம் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திரம் பெற்ற பொழுது இந்த தேசிய கொடியை எரித்த ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திர நாள், இந்த நாள் எங்களுக்கு இருட்டு நாள் என்று சொன்ன ஒரு கூட்டம் இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறது என்று சொன்னால், உனக்கும் எனக்கும் என்ன பாதுகாப்பு இருக்கும்? தமிழன தந்தை பெரியார் தமிழை அவர் எப்படி வர்ணித்தார் தெரியுமா? தமிழ் ஒரு காட்டு முராண்டி மொழி, தமிழ் தங்கத்தட்டில் வச்ச திருக்குறள் தங்கத்தட்டில் வச்ச ஒரு மலம் என்று சொன்னவன் தமிழக தலைவன். பெண் சுதந்திரம் பேசுவான், பெண் சுதந்திரம் படிக்கிறதுல மட்டும்தான் பெண் சுதந்திரம். ஒரு ஒழுக்கம் கட்ட ஒரு கூட்டம் இருக்கும், கணவனுக்கு அடங்காத பெண்கள், மனைவிக்கு அடங்காத ஆண்கள், இவன் பூரா ஒரு கூட்டமா செஞ்சு திராவிட கழகம் ஒன்று வச்சுக்கிட்டு அசிங்கமா வாழ்வியல் முறையை நடத்துறவன் தான் இந்த பெண் சுதந்திரத்தை பத்தி பேசுவான். சுயமரியாதை என்னங்க? தம்பி ஹரி உட்கார்ந்துருக்கான், இப்ப நான் அவனை வையிறேன்னு வச்சுக்கோங்க, அவன் குறைஞ்சபட்சம் அடிக்க வரணும், இல்லைன்னா வையணும். இதுதானே சுயமரியாதை? எல்லாம் மைனஸ் பிளஸ் ஆக்கி வச்சிருக்கான். பெரியார செருப்பை கொல்ட்டி அடிக்கிறான், அந்த செருப்பை பிடிங்கி அடிக்கிறவன் தானே சுயமரியாதைக்காரன். இவன் அந்த செருப்பை பூரா வாங்கிட்டு வந்து ஏலம் போட்டு வித்த வேண்டிய சுயமரியாதை தலைவர் என்றான். இப்படிப்பட்டவங்களை வச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை நம்ம விடுதலை அடைய போறோம்? காவல்துறையில ரெஸ்ட் எடுங்க, நீங்க எந்த வேலையும் பார்க்காதீங்க. நான் சொல்றேன், டெய்லி ஒரு கொலை நடக்குது. திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் வந்ததற்கு அப்புறம் 5013 கொலைகள் நடந்திருக்கிறது தமிழ்நாட்டில். எல்லா போலீஸும் கைதட்டி தான் வேடிக்கை பார்க்குது. ஏன்னா இந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்தது. 10 ஆண்டு காலம் கழித்து ஆட்சிக்கு வந்ததற்கு அப்புறம் தொடர்ந்து படுகொலைகள். இந்த படுகொலை நிகழ்த்துறவங்க யாரு? இவருடைய கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சகாக்கள், கட்ட பஞ்சாயத்துகள், காவல்துறையினுடைய அமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் போட்ட முதல் உத்தரவு. அவர் சொன்ன எந்த உத்தரவும் போடல. மது விலக்கு கொண்டு வரேன்னு சொன்னார்ல, இப்ப சூப்பரா மது விலக்கு கொண்டு வந்துட்டாரு. எப்படி? நானே சாராய கடை ஓனரு, நான் தான் சாராய கடைக்கு முதலீடு பண்ணியிருக்கேன். அந்த சாராய கடையில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நான் சாப்பிட்றேன். ஆனால் உனக்கு இந்த சாத்தான் வேதம் ஓதுறது மாதிரி நீங்களாம் குடிச்சிடாதீங்கப்பா, நீங்கள் செத்து போயிடுவீங்க, உனக்கு குடும்ப குட்டி இருக்கு, நீ நல்லா இருக்கணும். இலையை ஒன்று நாங்கள் மெண்டலாக இருக்கணும், இல்லை நீங்கள் மெண்டலாக இருக்கணும். எல்லாம் நடக்குதுங்க. நீட்டை ஒதுக்கிறேன்னு சொல்லி வந்தீங்க, சாராய கடையை திறந்து வச்சுட்டு திருமாவளவன் ஒரு தலைவர் இருக்காருங்க, அருமையான தலைவருங்க. அவர் வந்து திருமாவளவன், அது ஒரு இஸ்லாமிய பிரிவு, அது வந்து ஜனநாயக கட்சி இல்லை, அது ஒரு சாதிய இஸ்லாமிய பிரிவு. அவரு தொடர்ந்து என்ன சொல்றாருன்னா, மதுவிலக்காக நான் போராடுவேன்னு சொன்னாரு. அப்ப இந்த ஸ்டாலின் வெளிநாட்டில் இருந்தார். வெளிநாட்டில் இருந்து வர்றதுக்கு முன்னால நான் கூட்டணியை விட்டு வந்து வெளியே வந்துருவேன், நான் வந்துட்டேனா இந்த மதுவிலக்கை நான் அமல்படுத்த விட மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு. ஸ்டாலின் வந்தோடனே இந்த பாம்பு பொட்டிக்குள்ள கிடக்கும் தெரியுமா, பொட்டி பாம்பு, அந்த பாம்பு மாதிரி சுருண்டுக்கிட்டே நிமிந்து பார்க்க மாட்டாங்க. அவன் கமலாலயத்துக்குள்ள திருமாவளவன் உள்ள போயில பாருங்க, அவர் நிமிந்தே பார்க்க மாட்டார், குனிஞ்சுக்கே உள்ள போய்
உள்ள வச்சு என்ன பண்ணாலே தெரியல, உள்ள வச்சு ஒரு ரகசிய அறைவில் வச்சு ஏவா வேலு ஸ்டாலின் எல்லாம் சேர்ந்து பேசி மாசம் 10 கோடி ரூபாய் கொடுத்துருப்பா. முடிஞ்சு போச்சு. அந்த மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்ட வர தெரியுமா, சாராய கடை ஓனரை கூட்டு வரான். அந்த மதுவிலக்கு மாநாட்டுக்கு ரிப்பன் வெட்டுறதுக்கு சாராய கடை ஓனர் யாரு, அவன் ஒரு தெருமான அங்க இருக்கக்கூடிய சாராய கடை அதிபர்கள் எல்லாம் கூட்டிட்டு வந்து 2 அமைச்சர் TKS இளங்கோன்னு நினைக்கிறேன், இவங்க 2 பேரை கூட்டிட்டு வந்து அங்க வந்து மதுக்கடை யார் நடத்துறா, திமுக நடத்துது. மது ஒழிப்பு மாநாடு யார் நடத்துறா, VCK நடத்துது. அந்த கூட்டத்துக்கு வர்றவன் யாரு, திமுக கூட்டணியில் இருக்கவன். எப்படா நீங்க பேச முடியும்? திமுக தான் கிருகிருன்றான் பக்கத்தில் வந்து, பக்கத்தில் இருக்க போற முறைச்சினை எவனா பேச முடியுமா? இப்படி மக்களை முட்டாளாக்கக்கூடிய அரசியல்வாதிகள் இருக்கும் வரை நீ நல்லா சந்தோஷமா இருக்க முடியாது. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, 500 ரூபான்றது 35 பைசாக்கு கீழே 365 நாள்ல இதை வாங்கி நம்ம என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு ஒரு டீ கடைக்கு போனோம்னா ஒரு டீ 25 ரூபா விற்கிது. கேவலம். இன்னைக்கு நான் சொல்றேன், திராவிட முன்னேற்ற கழகத்தை நீங்கள் ஆதரித்தீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி வீதியில கூட உட்கார முடியாது. இன்னைக்கு என்ன தெரியுமா, எந்த இந்து அமைப்புகளும் தமிழ்நாட்டிலே கூட்டம் போட முடியல தெரியுமா உங்களுக்கு? எந்த இந்து அமைப்புகளாக இருக்கட்டும், பங்களாதேஷிலே இன்னைக்கு இவனுங்க அங்க காஜாவில் போராட்டம் நடந்துச்சு, இஸ்ரேல் தாக்குதல் நடந்துச்சுன்னு சொல்லி இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டம் பண்ணா எந்த அனுமதி வாங்கல. பாரதிய ஜனதா கட்சிகளும் இந்து அமைப்புகளும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை அனுமதி கொடுத்துட்டு காலையில் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்றான். பங்களாதேஷில் நடக்கக்கூடிய இந்துக்களுக்கான கொடுமைக்காக நாங்கள் ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஆனா இவனுங்க எங்களை பூரா பிடிச்சி கைது பண்ணி உள்ள வைக்கிறான். அவனை யாரு ராஜா மாதிரி அவனை அனுப்பிச்சு விடுறான். போய் முற்றுகை போராட்டம், இஸ்ரேல் தூதரகத்தை அடிச்சு நொறுக்கிற வரைக்கும் வேடிக்கை பார்க்குது இந்த காவல்துறை. காவல்துறை நல்லா தெரிஞ்சுக்கங்க, செல்வராஜ் போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் செல்வராஜ் கொலை செய்யப்பட்ட பொழுது குரல் கொடுத்த ஒரே கட்சி இந்து மக்கள் கட்சி, தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சி. இங்கே லென்சன் ஆய்வாளர் ஆய்வில் இருந்த பொழுது ஒரு வயதான பெரியவரை ஒரு 2 இஸ்லாமிய பயங்கரவாதிகள் குத்தி கொலை செய்தார்கள். அவர்களுக்கு குரல் கொடுத்தது தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் இந்து மக்கள் கட்சி. உங்களுக்கு இந்துக்களுக்கு நாங்க தான், எங்களை விட்டு உங்களுக்கு ஆள் இல்லை. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, தொடர்ந்து இந்து மத தாக்குதலில் ஈடுபடக்கூடிய யாகூப்னு ஒருத்தர் இருக்கா, அதோட நான் முடிச்சுறேன். தாமரத்தினுடைய ஒரு கவுன்சிலர், மனிதநேய மக்கள் கட்சியினுடைய ஒரு கவுன்சிலர் யாகூப், அவன் சொல்றான் அர்ஜுன் சம்பத்துக்கு 2 மணி நேரம், சாரி அர்ஜுன் அவருக்கும் தான், இந்து மத தலைவர்களுக்கும் ஹெச்ராஜாவுக்கு 2 மணி நேரம் போலீஸை விலக்கிக்கங்க, 2 மணி நேரம் விலக்கிக்கங்க, நாங்க அந்த ஹெச்ராஜாவை கொலை செய்வோம். திருமாறன் பேசிட்டு இறங்க முடியுமா? இங்க 2000 போலீஸ் நிற்கும். ஒரு பாயை நான் பேசிட்டுங்க இறங்குறதுக்குள்ள 2000 போலீஸ் நிற்கும். ஆனா ஒரு பாய் பேசலாம் இங்க, தெரிஞ்சுக்கோங்க அவங்க கோர முகத்தை. இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசாங்கத்தினுடைய லட்சணத்தை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒரு கட்சியினுடைய மாநில பொதுச் செயலாளர், பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், அவரை 2 மணி நேரம் காவல் விலக்கிக்க நான் கொலை செய்வேன் சொல்லி பேசுறானே, அந்த யாகூப்புக்கு நான் சொல்றேன், இந்த கோயில்பட்டி மண்ணில இருந்து சொல்றேன், 1982 கலவரம், மண்டைக்காட்டு கலவரத்தை நீ மனசுல வச்சுட்டு பேசு. இப்படி சுரண்டிக்கிட்டே இருந்த நீயே, இப்படி சுரண்டிக்கிட்டே தான் இருந்த, ஒரே நாள் அடி இன்ன வரைக்கும் மண்டைக்காடு அமைதியா இருக்கு. அதே போலதான் 2002 குஜராத்ல சட்டவிரோதமாக குடியேறியவர்கள் பூரா அங்க உட்கார்ந்துட்டு இந்து மத பெண்களை கற்பழிச்சு சூறையாடுனா, பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தான். கோத்ரா ரயிலை எரிந்து 58 பேரை ரயிலோடு எரிச்சு கொண்டான் அந்த அடிப்படைவாதிகள். ஒரே நாள் அடி இன்ன வரைக்கும் குஜராத் அமைதியா இருக்கு. 98 கோவையில குண்டு வெடிப்பு, ஒரே நாள் அடிச்சோம், இன்ன வரைக்கும் கோயம்புத்தூர் அமைதியா இருக்கு. இந்த யாகூப் மனிதநேய மக்கள் கட்சி பேரை பார்த்தீங்களா? அவங்களுக்கு மனிதநேய மக்கள் கட்சி, மனுஷன நேசமே அவங்க கிடையாது. அவங்க பேர்லாம் பாத்தீங்கன்னா மனிதநேய மக்கள் கட்சி. இவங்க ஓம்கார் பாலாஜி, எங்க தவழ்திரு அர்ஜுன் சம்பத்,
அவனை நான் சொல்லுவேன், அவன் தான் இன்றைக்கு வாழ்கின்ற பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ். இன்னைக்கு ஓம்கார் பாலாஜி தான். வீரபாண்டிய கட்டபொம்மன் கேட்டான் கடைசி நேரத்தில், அனைத்து பாளையக்காரர்களும் படிந்து விட்டார்கள், நீ ஒருவன் மட்டும் மன்னிப்பு கேட்டால் உன்னை விட்டு விடுகிறேன் என்று சொன்னான் ஆங்கிலேய சிப்பாயி. அப்பொழுது சொன்னான் வீரபாண்டிய கட்டபொம்மன், மன்னிப்பு, இந்த ஒரு வார்த்தை என் தாய் கேட்டிருந்தால் அவள் பேச்சாலே உன்னை கருகி கொண்டு போறான்னு சொன்னான். மன்னிப்பு என்ற ஒரு வார்த்தை நான் கேட்க மாட்டேன், நீ என்ன செய்ய போறேன்னு எனக்கு தெரியும். தூக்கு மேடா, தூக்கு மேடை பஞ்சு மட்டன் ஏறினா வீரபாண்டிய கட்டபொம்மன். அதே போலதான் என்னுடைய தம்பி ஓம்கார்நாதன், அர்ஜுன் சம்பத்தோட பையன், நீதிமன்றத்தில் அந்த நக்கீரன் கோபால், அவன் யார் தெரியுமா? வீரப்பன்ற ஒரு நபரை எவனுமே பார்த்தது இல்லைங்க. இந்த ஸ்காட்லாந்து போலீஸுக்கு நிகரான போலீஸ் என்று சொல்லக்கூடிய தமிழ்நாடு போலீஸே அந்த வீரப்பனை பார்த்ததில்ல. இந்த நாய், களவாடி நாய், அந்த வீரப்பனை காட்டி கொடுத்த அந்த கயவன், அவன் தான் போய் வீரப்பனை காட்டி கொடுத்து கலைஞரோட டீல் பேசி அந்த காலத்தில் 100 கோடி ரூபாய் வாங்கி அவன் வீரப்பனுடைய சாவுக்கு காரணமானவன் இந்த நக்கீரன் கோபால். அந்த நாயை பேசுறதுக்கு ஓம்கார் பாலாஜியை சர்வதேச குற்றவாளி மாதிரி, இந்த சினிமா படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா? சிலையடை அப்படி கையில் பிடிச்சி இப்படி ஒரு போட்டா, இப்படி ஒரு போட்டா. அது எங்களுக்கு போட்டா இல்ல, எங்களுடைய ரிவார்டு. அது எங்கள் ஓம்கார் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்ட அவார்டு. அது நாங்க அப்படிதான் பார்க்கிறோம். அங்க நீதிமன்றத்தில் போது நீதிபதி கேட்கிறார், எனக்கு பார்க்கின்ற பொழுது ஓம்கார் பாலாஜியை பார்க்கின்ற பொழுது நான் 1924 நடந்த சந்திரசேகர் ஆசாத் எனக்கு நினைவிலே வருகிறது. சந்திரசேகர் ஆசாத் என்ற ஒரு சுதந்திர போராட்ட வீரன், 24 வயதில் 65 குண்டுகளை நெஞ்சிலே வாங்கிய ஒரு மாவீரன். அந்த மாவீரனை 14 வயதிலே கொண்டு போய் நீதிமன்றத்தில் நிறுத்தினார்கள். ஒத்துழையாமை இயக்கத்தில் போராடினான் என்பதற்காக. நீதிமன்றத்தில் போய் கேட்டார்கள், உன் பெயர் என்ன? சின்ன பையலா இருக்க, உன் பெயர் என்ன? சுதீன். சுதீன் என்றால் சுதந்திரம். அடுத்து கேட்கிற, உங்க அப்பா பேர் என்ன? ஆசாத். ஆசாத் என்றால் சுதந்திரம். கட்டுப்பாயிட்டான். சரி, நீ மன்னிப்பு கேட்கிற, அப்படி விட்டுறேன்னு சொல்றான். மன்னிப்பு எல்லாம் கேட்க முடியாது, உன் வீடு அது சிறைச்சாலைன்னு சொன்னான். அதே போலதான் என் தம்பி ஓம்கார் சொன்னான், என்னுடைய வீடு சிறைச்சாலையாக இருந்தாலும் பரவாயில்லை, இவனை நக்கீரனை பேசுவதற்காக நான் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொன்னார். நீதிபதி சொன்னார், நீ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று. அதற்கு என் தம்பி ஒரு கடிதம் கொடுக்கிறான். அந்த கடிதத்திலே நீங்கள் சொல்வதற்காக, நீதிமன்றம் என்னை வலியுறுத்துவதற்காக நான் மன்னிப்பு கடிதத்தை கேட்கிறேனே தவிர என் மனசாட்சிக்கு விரோதமாக மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று சொல்லி சொன்னதனால் 16 நாள் சிறையிலே இருந்தான் என்னுடைய அன்பு தலைவர் அர்ஜுன் சம்பத்தினுடைய பையன். டெங்கு, மலேரியா இதுக்கெல்லாம் இணையா பேசிட்டு நம்ம இன்னைக்கு இளையவரசர், அந்த ஒன்றையனா நடிகர், துணை முதல்வர், அவர் ஏப்பா இந்து சனாதன தர்மத்தை கேள்வி பண்ணி பேசினியா? ஆமாங்க ஐயா, தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சுக்கங்க, வந்துட்டான். இவனும் தலைவர், நாங்களும் தலைவராடா. பெரியார் இன்னைக்கு வெக்கம் இல்லாம அம்பேத்கரை பேசிட்டாரு. விடுதலை சிறுத்தை கட்சி ஆர்ப்பாட்டம் பண்றிய, வெக்கமா இல்ல உனக்கு? வெக்கமா இல்ல? ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக சட்டம் எழுதினார் என்பதற்காக, ஒரே அந்த எண்ணத்திற்காக பெரியார் அம்பேத்கருடைய சட்ட புத்தகத்தை எரித்தார். அந்த சட்ட புத்தகத்தை எரித்து விட்டு அந்த பெரியார் படத்தை போட்டு விடுதலை சிறுத்தை கட்சி இன்னைக்கு அரசியல் பண்றான். அம்பேத்கர் தான் என் கடவுள்றான். அந்த சட்ட புத்தகத்தை எரிச்சான் பெரியார். அதற்கு நீதிமன்றத்தில் பெரியாரை போய் நிப்பாட்டிய பொழுது அவன் சொன்ன வார்த்தை, நான் எரிக்கவே இல்லைங்க, வெறும் வெள்ளை பேப்பரை எரிச்சேன். இவங்க தான் தமிழக தலைவர்கள், இவன் தான் தமிழக காவலர்கள், ஒண்ணுக்குமாகாதவர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், இந்த சுதந்திர போராட்டத்திற்கும் இவர்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லை. தெய்வ திருமணார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் 14 வயதிலே தண்டி யாத்திரை உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்து கொண்டார். இவன் கலந்துருக்கானா? 24 வயசுல 14 வயசுல பொம்பளை வீட்டில் படுத்து கிடந்து இவங்க போறான். பொண்டாட்டிய சோறாக்கிட்டு வர சொல்லி அந்த வையா ஆத்தங்கரையில படுத்துக்கிட்டு விபச்சாரியோட படுத்துக்கிட்டு பொண்டாட்டிய சோறு வாங்கிட்டு சொன்னவன் தான் இன்னைக்கு தமிழின தலைவர், தமிழின காவலன். இவன் தான் சமூக நீதி போராளி. பல்லனும் பறையனும் பொண்டாட்டியெல்லாம் மேல் சட்டை அணிந்தால் இந்த நாட்டில் துணிவரை ஏறாம என்னடா செய்யும் கேட்ட அந்த ராமசாமி, அந்த உரிக்க ஒண்ணுமில்லாத ராமசாமி இன்னைக்கு தமிழின தந்தை, சமூக நீதி போராளி. எங்க பார்த்தாலும் சிலை, மணியமைக்கு சிலை. வைக்கம் போராட்டம், ஒரு முட்டு சந்து போராட்டம். அந்த முட்டு சந்து போராட்டத்திற்கு இங்க இருந்து நம்மால் போறாரு. அவங்க நம்ம முதல்வர், அவரை நான் என்ன சொல்றேன்னு தெரியல, அவர் வையவே மனசு வர மாட்டேது. நம்ம முதலமைச்சர் இருக்கார் பாருங்க, அவர் நிலைமை ரொம்ப மோசம். அவரா நான் முதலமைச்சரான்னு கேட்டுக்கிறார். முதலமைச்சரா
நான் நைட்டில் படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டுது, விடிஞ்ச இவங்க ஏதாவது பண்ணிடுவாங்களோன்னு பயமாக இருக்கு, மக்கள் நம்மளை போட்டு கொன்றுவானோன்னு பயமாக இருக்கு. யாரு? இந்த ஆண்மை உள்ள முதலமைச்சர், 8.5 கோடி முதலமைச்சர் பேசுறார். இந்த நாட்டை கட்டுக்குள் வைத்துக் கொள்ளாத முதலமைச்சர், மறுமலர்ச்சி மகிழ்ச்சி இந்த நாட்டை அடகு வைத்து விட்டு இந்த நாட்டினுடைய மக்களுடைய அடிப்படை பிரச்சனை என்று தெரியாத முதலமைச்சர். இன்னைக்கு 300 ரூபாய் 200 ரூபாய் கட்ட கரண்ட் பில்லு 3000 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு சொத்து வரி நலவரி எல்லாம் ஏறி போச்சு. 1000 ரூபாய் கொடுத்துட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டு டாஸ்மார்க்ல புடுங்குறான். இப்படிப்பட்ட நாட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து உங்கள் இரு பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அரசாங்கம் பயங்கரவாதிகளின் அரசாங்கம், பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய அரசாங்கம். இன்றைக்கு கோவை பாட்சா என்று அவன் இறுதிச் சடங்குக்கு அனுமதி கொடுத்து மரியாதை செய்த இந்த அரசாங்கம், 58 உயிர்களை மதிக்காத இந்த அரசாங்கம், 250 பேரினுடைய வழிகளை உணராத இந்த அரசாங்கம் வேறடி மண்ணோடு இந்த நாட்டிலிருந்து பிடுங்கி எறியப்பட வேண்டும் என்று சொல்லி பேச வாய்த்தமைக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி ஜெய். ஜெய் ஹிந்த்.